தொன்மை, வரலாறு, வீரம், கலை, இலக்கியம் என்று பல்வேறு நிலைகளில் தனித்துவத்துடன் சிறந்து விளங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கியுள்ளார்கள். அதில் குறிப்பாக பொதுமக்களின் குறைகளை இன்முகத்துடன் கேட்டு பணியாற்ற வேண்டும் எனவும், பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களுக்கும், முதல்வரின் முகவரி மனுக்களுக்கும், மக்கள் குறை தீர்ப்பு முகாம் மனுக்கள் மீதும் சிறப்பு கவனம் செலுத்திட விரைந்து தீர்வு காணும் வகையில் பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதோடு அரசின் சிறப்பு திட்டங்களான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலன் தொடர்பாக தனி கவனம் செலுத்தப்படும். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்யப்படும். பணிகளில் ஏதேனும் சுணக்கம் இருந்தால் நேரடியாக கள ஆய்வு செய்து மேன்மேலும் அதை செம்மைப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் தேவை அவை செய்யப்படும். இந்த அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற இந்த மகத்தான பணியில் நமது ஊடக நண்பர்களும் அனைத்து அலுவலர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அந்த சேலஞ்சஸ் இருக்குது. அனைத்து துறைகளோடும் ஒருங்கிணைத்து ஆல்ரெடி நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றமும் அதில் சில வழிமுறைகள் வழங்கியிருக்காங்க. அதையும் நம்ம அரசாங்கத்துடைய வழிமுறைகள் அனைத்தையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் கார்பரேஷனோட இணைந்து கண்டிப்பாக நீங்கள் மேம்பாட பார்க்கலாம். கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட். முதல்வர் முக்கியமான திட்டங்களை நேற்று அறிவிச்சுட்டு போயிருக்காங்க. 6 முக்கியமான கண்டிப்பாக அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பூர்வாங்க நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணுமோ அதுக்கு நிலமறுப்பு நடவடிக்கைகள், தேவையான நிலங்களோ அதுக்கு உண்டான பேசிக் ஃபவுண்டேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே விரைவில் செய்யப்படும். அது எவ்வளோ குயிக்காக நம்ம டெலிவர் பண்ண முடியுமோ. இந்த ஆண்டு நம்ம எலெக்ஷனை நோக்கி போகிற எலெக்ஷன் இயர்னால் வெகு விரைவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உரிய காலத்துக்கு முன்னதாகவே திட்டங்களை முடிப்பேன். நடவடிக்கை எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் 5 நிலைகளும் உள்ள ஒரு பெருமையான மாவட்டம். அதில் வேலை பார்க்க வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயம். அதில் எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பால்வளம் கொஞ்சம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய பால்வளத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், ரெக்யூர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது இன்னொரு பாயிண்ட்டாக எஜெண்டாவில் ஒன்று இருக்குது. அதே போல் மாற்றுத்திறனாளிகள் நலனில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்தலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம். விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தப்படும். அதில் ஸ்கூல் லெவல் கமிட்டிஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்களுடைய சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு மாணவர்கள் அந்த இளம் 10 பருவத்தில் அவங்க ஏதாச்சும் தடை மீறி போகாமல், அவங்களுடைய பாதை மாறி போகாமல் என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக விதிமீறல்கள் எதுவும் இருக்க அலோவ் பண்ண மாட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா சட்டப்படி நீங்கள் பார்க்கலாம். பொதுமக்கள் தொடர்ந்து நம்மளோட எனக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்குது. அதில் ஏதாச்சும் விதிமீறல்களில் கண்டிப்பாக நடவடிக்கை. கனிம வளங்களை காக்கப்படும். புதிய மாவட்டத்தில் கனிம வளங்களை காக்க தொன்மை மாவட்டம் இறுதி அவர்கள் சார். தொன்மை மாவட்டம் கண்டிப்பாக கலாச்சாரோட மிங்கலான ஒரு விஷயம். அது கண்டிப்பாக